எப்போ இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? அதான் காலண்டர் தான் சொல்லியிருக்கோமே, 28-29 முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் 3 நம்ம வந்து திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும். அதை கூட கொஞ்சம் நீடித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறை சார்ந்த பேசி நாங்கள் முடிவு எடுக்கணும். கீழே ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலேங்கிறது வந்து தொடர்ச்சியான கோரிக்கையாக இருக்குது சார். அது இன்னைக்கு அதை பற்றி இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்கும் போகும்பொழுது இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த 1 கிலோமீட்டருக்கு தொடக்கப்பள்ளி இருக்கிறது. மிடில் ஸ்கூல்னால் வந்து 3 கிலோமீட்டர், அப்புறம் ஹை ஸ்கூல் 5 கிலோமீட்டர், ஹையர் செகண்டரி ஸ்கூல்னால் 8 கிலோமீட்டருங்கிறது ஓரளவுக்கு சேச்சுரேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி சில இடங்களில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் படிக்கும் பொழுது அதை கொஞ்சம் உயர்த்தி தர வேண்டும், இல்லைன்னா 10வது வகுப்போட நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்தாப்புல மனநிலையில் அது நிலவி கொண்டு அது நாங்கள் தனியாக ஒரு லிஸ்ட்டு நாங்கள் எடுத்துருக்கோம். நாங்கள் அது நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சரிடம் அது ஒரு லிஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது மிக விரைவில், ஏன்னா அவரும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தான், கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுத்தலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நிதி சார்ந்து இருக்கின்றது, ஒரு நல்ல தீர்வு அது எட்டலாம் என்று சொல்லி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாய்ஸ் ஸ்கூல் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, கண்டிப்பாக அது ஆராய்ந்து பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் ஸ்கூல் இருந்துச்சுன்னா அது தேவைப்படாது. இல்லாத பட்சத்தில் அது தரம் உயர்த்த வேண்டிய அந்த ஜென்யூன் ரீசன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அங்கே செய்து தரணும். அப்படியாக இன்றைக்கி மாணவ செல்வங்கள் சேருவதன் காரணத்தினால் இன்றைக்கி அதிகப்படியான வகுப்பறைக்கு தேவை. குறிப்பாக சத்திரக்குடி அப்படிங்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 6 கிளாஸ் ரூம் கொஞ்சம் தேவை இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளியை நோக்கி மாணவ செல்வங்களுடைய விகிதம் அதிகமாக வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் குறிப்பெடுத்து வைத்திருக்கின்றோம். முதுகுளத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற ஒரு பகுதியில் போய் நாங்கள் வந்து வளநாடு என்று நினைக்கின்றேன், வளநாடில் போய் அங்கே ஒரு ஆரம்ப பள்ளியை போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 41 பிள்ளைகள் படிக்க போகக்கூடிய பள்ளி. அந்த பிள்ளைகள்கிட்ட 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளிடம் நாங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் மிக அழகாக மிக தெளிவாக, ஏன் அவங்களோட மிஸ்ஸு தேவி மிஸ்ஸுன்னு கூட சொன்னாங்க அந்த பிள்ளைங்கள், அவ்வளோ அழகாக அந்த பிள்ளைங்களை வந்து தயார்படுத்தியிருக்கிறாங்க. உள்ளபடியே அது பெருமைக்கூடியதாக இருந்துச்சு. அதே போன்று எஸ்பி பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து திருவாடனை தொகுதியை சார்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்றோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு கழிவறைக்கான அந்த கட்டிடங்கள் வேலை நடைபெற்று கொண்டு, இது இல்லாமல் ஒரு 3 கிளாஸ் ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நிறையா பில்டிங் நீங்கள் கொடுத்து, இப்போ கூட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 கிளாஸ் ரூம் பில்டிங் நம்ம திறந்திருக்காங்க நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள். இன்னும் ஒரு 3 கிளாஸ் ரூம்ஸ் தேவை, ஏன்னா இன்னும் அதிகப்படியாக பிள்ளைகள் வருகிறார் என்று சொல்லியிருக்காங்க. அதற்கான ஏற்பாடையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொல்லி, இப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் செல்லும் பொழுது இது எங்களுக்கு வசதியாக ஆகிவிடுது. ஏன்னா சிஓஸ் மீட்டிங் நடக்கும்பொழுது ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்லி கேட்குறோம். சொல்லும்பொழுது ஒரு தொகுதியில் ஒரு கிளாஸ் ஸ்கூல் மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை இந்த மாதிரி என்னென்ன ஸ்கூல்ஸ்க்கு இந்த மாதிரியான தேவைகள் இருக்கும்போது அவங்களும் அதை உடனே அந்த லிஸ்ட்டை கொண்டு வராங்க. நபார்டு மூலமாக உங்களுக்கே தெரியும், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 5 வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 18,000 வகுப்பறை என்று சொல்லும்போது அதிலே சுற்றுச்சுவரும் வந்துடும், அதிலே கழிவறைகளும் வந்துடும், அதிலே ஆய்வகங்களும் வந்துடும். இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏறத்தாழ ஒரு 3,500க்கும் மேற்பட்டிருக்கின்ற கட்டிடங்கள் நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு 3,500 கட்டிடங்களுக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அந்த இலக்கான அந்த 18,000ஐயும் நாங்கள் மிக விரைவில் நாங்கள் எட்டுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிதி சுமையின் காரணமாக கருத்து வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரில. அது இல்லை, நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் மிக எளிதாக டக்குன்னு அது பரப்பி விடுறாங்க. அது மீண்டும் அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கின்றது. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே வந்து நம்முடைய பட்டதாரி ஆசிரியர்களும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமாக எடுக்காத ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம தான் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் மிக விரைவில் அவர்களுக்கு அந்த அறிவிப்புலாம் வரும்.